ருக்கு ருக்கு ஏடி எங்க இருக்கே? இப்பதான்க்கா உன் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. ஏ அப்பா, என்னக்கா இவ்வளவு அழுதுட்ட? என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? அதனாலதான் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னே சொன்னேன். நீ இப்படி பயந்தாங்குழியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன்க்கா அத்தானுக்கு ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போயிடுற? நீ சொல்லுவ, அவர் என்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவார் தெரியுமா? அவரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு? அவர் கண்ணு முடிச்ச பிறகுதான் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல, ஏமிட்டு இப்படி மறைச்ச? சும்மாவே இந்த அழுக அழுதுற, பின்ன அத்தானுக்கு ஆக்சிடென்ட்னா நீ தாங்கிக்குவியா? இதுக்காக நான் அவரை காணும்னு எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? யாரு அவரை மாதிரியே குரல்ல பேசினது? நீ ஆட்டி? நான் எங்கக்கா பேசுவேன்? அது எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆளுதான். இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? அடிக்க போறேன். யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் மறுநேரம் நான் ஏமாறாம அலர்ட்டா இருப்பேன். ஐயோ அக்கா விடு, வேற வழி தெரியல, அதனாலதான் அப்படி பண்ணோம் தெரியுமா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? யாரு உன் புருஷனா? ஆமா, அவர் பேசிட்டாலும் ஐயோ ஐயோ. நீ என்னக்கா? யாருடி? பெரியத்தானா? அத்தெல்லாம் இல்ல, அத்தெல்லாம் இப்படியெல்லாம் பேச மாட்டாரு. நீ எதிர்பார்க்காத ஒரு ஆளு. யாருன்னு சொல்லு பாப்போம். ஜாக்லின் தானே? போக்கா, கிட்ட வந்துட்டேன், ஒழுங்கா சொல்லு. வேற இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணு. வேறனா? யாரு? டேவிட்டா? சொல்லிட்டி, டேவிட் தானே? ஆமாக்கா, டேவிட் தான். ஐயோ, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா எப்படி எல்லாம் வாய்ஸ அப்படியே கேட்ச் பண்ணி பேசுறோம் தெரியுமா? நானுமே கவனிச்சேன். ஆமாட்டி, அவர் குரல்ல எப்படி அவரால் பேச முடியுது? அத்தா குரல் மட்டும் இல்ல, வடிவேலு குரல்ல இருந்து கவுண்டமணி குரல்ல இருந்து எல்லா குரலையும் பேசுறாரு தெரியுமா? ஏன் ஜாக்குலின் குரலே பேசுறாரு. விட்டா உன் குரல்ல கூட பேசுவாரு. அடப்பாவி, வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு. இப்படி உன்னைய பார்க்கதாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. சாரிக்கா. நீ எதுக்கிட்டி சாரி கேட்க? எல்லாம் என் நேரம். அவர் பாவம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு முடிச்ச பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா என்னை அங்க இருக்கவே விட மாட்டேக்காரு. நான் அவர் பக்கத்துல இருந்தா அவர் சந்தோஷமா இருப்பார்ல. அதெல்லாம் டேவிட் ஜேம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் நல்லா அரட்டடிப்பாங்க. அத்தனுக்கு நேரம் போயிடும். நீயும் போய் அங்க இருந்தா கஷ்டம்னு தான் உன்னை அங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்ட மாதிரி வரமா இருக்கு. ஐயோ அக்கா, அதுக்காகவே அத்தான் நாளைக்கு வீட்டுக்கு ஓடி வந்துடுவாரு பாரு. இதுக்கு மேல அவர் அங்க இருக்க மாட்டாரு. ஏன்னா உன்னால இருக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என்னால் மட்டும்தான் இருக்க முடியாதா? அவராலினா என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ஆமாக்கா, அத்தானாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்க்கா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்க்கா. எனக்கு அதுதான் ஆசை. ஆமா, பெரிய மனுஷியாட்டம் பேசு. இடி, அம்மா ஃபோன் பண்ணிச்சா? அம்மா சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்குக்கா. எதுக்கிட்டி அம்மாக்கு வீண் அலைச்சல்? பாவம் அம்மா. நேற்று நான் அம்மாவை ரொம்ப சத்தம் போட்டுட்டேன். அம்மா மனசு வருத்தப்பட்டிருக்கோம்ல. எனக்கு அவரை காணலன்னதும் என்னமோ மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டு. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு அவரை விட்டா வேற யாரும் முக்கியமா தெரியல. ஓ, அத்தான் வந்த உடனே உனக்கு நான் கூட முக்கியமா தெரியல, அம்மா கூட முக்கியமா தெரியல, அப்பாவும் முக்கியமா தெரியல, அப்படித்தானே? முக்கியமா தெரியல சேச்சே, என் செல்லக்குட்டி எப்படி முக்கியம் இல்லாம போவா? என் செல்லக்குட்டியும் எனக்கு முக்கியம் தானே. சாடி மகச்சிட்டி, என்ன 2 நாளா பார்க்க வரல தெரியுமா? நான் வந்தா எங்க ஒல்லடி கொட்டிடுவோன்னு தான் வரல. எனக்கு ஜான்சிட்டப்பா ரொம்ப 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 பிடிக்கும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் மனசு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு தெரியுமா? இப்பதான் சொல்லிச்சு, அப்பா ஜான்சிட்டப்பாக்கு சரி ஆயிட்டு சாயங்காலம் போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு. அதான் ஹாப்பி ஆயிட்டேன். ஓ அப்பா, உனக்கு விஷயம் தெரியும் அப்படித்தானே? உன்னை பிடிச்சிருந்தா எல்லா உண்மையும் சீக்கிரமே தெரிஞ்சிருக்குமே. என்னால வளரவும் முடியாது, வளராம எடுக்கவும் முடியாது. அப்ப உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்லக்கூடாது அப்படித்தானே? ஆமா சித்தி. ஆனா ஆச்சிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொல்லவே மாட்டேன் தெரியுமா? எங்க அப்பா 8 தடவை ஆச்சி பக்கம் கூட்டிட்டு போகும். ஆச்சி என்கிட்ட நோண்டி 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 துடுவி துடுவி கேட்போம் தெரியுமா? ஆனா எனக்கு தெரியாது ஆச்சி அப்படின்னு சொல்லிடுவேன் தெரியுமா? ஓ, நீங்க பெரிய ஆளுதான். இல்ல அண்ணே, நீ பேசாம இங்க வந்து உட்காந்துக்கிட்ட என் புரட்டையும் ஜாமையும் தின்னது நீ தானே? அச்சிட்டி, எப்படியோடு என்னைய காப்பாத்து, சண்டை குழி வந்துட்டு. இல்ல, திருட்டு வேலை பார்த்ததும் இல்லாம அங்கிட்ட திரும்பி அடிக்கியா? மகாச்சிட்டி உன்னைய காப்பாற்றணுமா? இல்ல, இங்க போடு, இங்க போடு அண்ணே, இங்க போக்கடியா, அப்புறம் அடிச்சு வச்சிருவேன்.
எப்படி இருக்கு அம்மா எனக்குன்னு பிளேட்ல அப்பதான் பட்டரு ஜோமு எல்லாம் தடவி அப்படியே ரோல் பண்ணி வச்சுட்டு போனேன்னு நீ எடுத்து நான் பாத்ரூம்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயும் தின்றுருக்க அப்படித்தானே? என்ன பாப்பா உங்களுக்கு பட்டர் ஜாம் தடவி பிரெட் ரோல் பண்ணி வேணுமா? சித்தி பண்ணி தரட்டா? ஐயோ போ சித்தி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அம்மா மறுபடியும் தாரன்னு சொல்லியிருக்கு. ஆனா எனக்கு தெரியாம எனக்கு வச்சதை திருடி தின்னுட்டு எப்படி திரும்பி இருக்கான் பாரு. அங்க பாடு சித்தி. ஏய் அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. சொல்லபடியா இல்லையா? எதுக்கு எங்குள்ளது திருடி தின்ன சொல்லு. திருடி இல்ல பாப்பா, அது எடுத்து தின்னேன் தெரியுமா? அப்படியே லேசா தொட்டு லேசா பிச்சு அப்படியே எடுத்து வாழ வச்சனா நல்லா இருந்துச்சு. சரி இவ மூஞ்சி கழுவிட்டு வரதுக்குள்ளேயும் தின்னு முடிச்சிருவான், அவளுக்கு அம்மா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாங்களே அப்படின்னு சொல்லி திங்க ஆரம்பிச்சேன். பூடாத்தையும் தின்னுட்டேன். சாரி பாப்பா. புடி, நான் மூஞ்சி கழுவிட்டு வரதுக்குள்ளேயும் நீ எடுத்து தின்னுட்டு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரட்டும்னு நினைச்சியா? அப்ப எனக்கு பிளேட்ல வாங்கிட்டு வந்துலாம் வச்சிருக்கணும். செடியான ஆளுதான், கொலவாணி தான்ல நீ. சாரி பாப்பா. பொழைச்சு போ. மகாச்சிட்டியும் ருக்குச்சிட்டியும் இருக்குனால உன்னைய சும்மா விடுறேன். அப்பா உன்னைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிச்சு ஜான் சித்தப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போப்பதா நானும் கூட போறேன். நீ நோடியா? என்னம்மா சொல்ற? சித்தப்பாவை பார்க்கறதுக்கு அப்பா போறாங்களா? ஆமா சித்தி, இப்பவே போய் டின்னர் கொடுத்துட்டு வந்துடலாம்ல. தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்பா அங்க எடுப்பாங்க. அப்புறம் தாத்தா கூட நாங்களாம் வந்துருவோம். அதான் போடும். நான் அம்மா அப்புறம் அண்ணன் எல்லாரும் பார்க்க போடும். நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. இப்ப நீயும் ஹாஸ்பிட்டல் போக போற அப்படித்தானே? இல்லட்டி அப்படியே போயிட்டு மாமா வரும்போது சேர்ந்து வந்துடுறேன். ஐயோ அக்கா, சாயங்கால நேரம் நீ வெளியே போடா, அம்மா வந்தா சத்தம் போட போகுது. அதான் மத்தியானமே போயிட்டு வந்துட்டல, திரும்ப இப்ப எதுக்கு? நாளைக்கு எப்படியும் அத்தான் வீட்டுக்கு வந்துருவாங்க. இங்க பாரு, நீ அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்ல. சித்தி எங்க அப்பா வேகமா காடு ஓட்டும் தெரியுமா? தாத்தா தான் ஸ்லோவா காடு ஓட்டுவாங்க. அதனால நீ இப்ப வர வேண்டாம். நாளைக்கு எப்படி சித்தப்பா வந்துருவாங்களா, நான் கேட்டுட்டு வரேன் சரியா? நான் அங்க இருந்து உனக்கு ஃபோன் போடுறேன், நீ ஃபோன்ல பேசு சரியா? சரிடா செல்லம். அப்ப நான் போயிட்டு வரேன் சித்தி. சரிடா. சீக்கிரம் வா, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. நானும் போயிட்டு வரேன் மகச்சிட்டி. சரிங்க செல்லம். என்னக்கா பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்கள பார்த்த உடனே சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாட்டி, எனக்கோ பையனோ பொண்ணு பிறந்தா இந்த மாதிரி தானே இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் சிரிப்பு வந்துட்டு. ஆமா, இந்த வீட்டு வாரிசு இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஒன்ன மாதிரியும் இருக்குக்கா. போட்டி எதையாவது சொல்லிட்டு இருக்காத. எங்கப்பா வெக்கத்தை பாரு. ஏன் ஆச்சி இப்போ வந்து அழுதுட்டு இருக்க? எதுக்கு வந்திருக்க? இட்டி, உங்க தாத்தாவை வர சொல்லு. நான் ஜானை போய் பார்க்கணும். எந்த ஆஸ்பத்திரியில இருக்கான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எல்லாம் ஒன்றும் போய் பார்க்க வேண்டாம். தாத்தா வந்தாலும் அதை தான் சொல்லுவோம். இட்டி, இம்பட்டோண்டு இருந்துகிட்டு திமிர்த்தனம் கூட்டிட்டோ, ஒழுங்க போய் உங்க தாத்தாவை வர சொல்லு. இப்ப எதுக்கு இங்க வந்துட்ட? எதுக்கு வந்துட்டு நீக்கு வாங்கினதுதான் பத்தலையோ? நாடகம் போடுறதுக்காக திரும்ப வந்துட்டியா? இங்க பாரு, உன்னை இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சொன்னல, மரியாதையா வெளியே போயிரு. எனக்கு என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். ஜான் வர்ற நேரத்துல இங்க வந்து உன் மூஞ்சிய காட்டிக்கிட்டு இருக்காத. உன்னை கண்டாலே எரிச்சலா வருது. தப்பு பண்ணா திருந்த கூடாது இருக்கா? நான் திருந்திட்டேங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. எனக்கு ஜானை பார்க்கணும், என் உசுரே போயிரும் போல இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோங்க. நாடகத்தை நீங்கிட்டு கட்டியா? எத்தனை தடவை உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஒரு தடவையாது திருந்தனியா? இப்ப எப்படி நீ உன்னை நம்ப முடியும்? இங்க பாரு, உன்னெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. ஜான் வர்ற நேரம் இங்க நிக்காத, மரியாதையா வெளியே போ. என் பையன் கால் அடிபட்டு ஆபரேஷன் பண்ணி இப்பதான் வர்றான். அவன் வர்ற நேரம் அவன் மூஞ்சில உன் மூஞ்ச காட்டாத. உன்னை கண்டாலே எங்களுக்கெல்லாம் எரிச்சலா வருது. பச்சை பிள்ளை கூட உன்னை விரும்ப மாட்டுக்கு நீ வர்றத. மரியாதையா போயிரு. ஏங்க, ஒரே ஒரு தடவை நான் அவனை பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டு வாசலே மிதிக்க மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன்ல. வாங்கத்த உள்ள போங்க. என்ன மகா, நான் அவளை வெளியே போக சொல்லிட்டு இருக்கேன், நீ உள்ள போங்கங்கிற. இங்க பாருமா, பாம்புக்கு பால் வாக்காத. அவ திருந்தின மாதிரி நாடகம் போடுறா. இல்ல மாமா, அவர் இப்ப இங்க இருந்திருந்தாலும் அவர் இததான் சொல்லுவாரு. அத்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க கண்டிப்பா மாறிட்டாங்க. நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அத்தை இனி எந்த கெட்டதுக்கும் துணை போக மாட்டாங்க, நான் நம்புறேன். இல்லம்மா, அவ அழுது நாடகம் போடுறா. அவளை பத்தி உனக்கு சரியா தெரியாது. இது நாடகமா இருந்தாலும் பரவாயில்ல மாமா. அவங்க நம்ம வீட்டுக்கு மூத்தவங்க. அவங்க கண்டிப்பா இங்க இருக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அத்தை தானே, நாங்க எதனாலும் பாத்துக்கிறோம் மாமா.
நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க இன்னும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் நாடகம்லாம் போடல. மகா நீயாவது என்ன நம்புமா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. அதுக்காக என் பிள்ளை சாக கிடக்கான். நான் எப்படி மாறாம இருக்க முடியும்? என் பிள்ளைய அடிபட்டு நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. ஏன் சொல்லப்போனா அவனை நான் கையை ஓங்கி அடிச்சது கூட கிடையாது. அவன் உன்னை கட்டிக்கிட்டாங்கிறது என் மனசுல வெறுப்பா இருந்துச்சே தவிர மற்றபடி எனக்கு ஜானை ரொம்ப பிடிக்கும். என்னை நம்புமா. என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் அப்பா, எப்படி எல்லாம் நடிக்கிற? பரவாயில்ல, நீ சரியான நாடகக்காரி தாண்டி. சின்ன பிள்ளைங்கிட்ட கூட ஒரு நாள் ஒரு நிமிஷம் அன்பா பேசியிருப்பியா? அந்த பிள்ளைங்க உன்னை கண்டாலே விஷமா பாக்குதுங்க. உன்னை கண்டாலே உன் பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுதுங்க. அப்படிப்பட்ட நீ ஒரு நாள்ல திருந்திட்டனா எப்படி நம்ப முடியும்? என்னையே கொல்றதுக்கு துணிஞ்சவ தானே நீ. என் புள்ள இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கானா அதுக்கு மொத்த காரணமும் நீதான். நான் என்ன பண்ணுனா நீங்க என்ன நம்புவீங்க? ஐயோ அம்மா, வேண்டாமா, உனக்காக ஒரு ரூம் தரேன், அங்கேயே இருந்துக்கோ. அதுவும் மக சொன்னதுனாலதான் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறேன். ஆனா உன் முகத்தை கொண்டாது என்கிட்ட காட்டாத. உன் பிள்ளைங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா நீ அவங்களோட சந்தோஷமா இரு. ஆனா வாழ்நாள் பூரா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணவ நீ? எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அத்தை பாவம் மாமா, விடுங்க. நடந்ததையே நினைச்சுக்கிட்டே இருந்தா மனசுதான் வலிக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்க கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு தேவை. அவங்க இனி எந்த தப்பையும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். அதான் சொல்லிட்டேன்லாமா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா உனக்காக அவ இங்க இருந்தா ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டும். ஆனா எனக்கும் அவளுக்கும் எந்த பந்தமும் இல்ல. அதை எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கார் வந்துட்டுமா, நான் போய் ஜான் வர்றான் கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமா. தேங்க்ஸ் மகா. பரவாயில்லத்த, இதுல என்ன இருக்கு? உங்க பிள்ளைய நீங்க பார்க்க போறீங்க, அதுக்காக வந்திருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? அத்தை, எல்லாத்தையும் மறந்துருங்க. ஏமா அழுறீங்க? எனக்கு எதுவும் இல்லம்மா, அழாதீங்கம்மா. என்ன மன்னிச்சிரு ஜான். என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. உன்னை நான் சாபம் விட்டு விட்டுதான் உனக்கு இப்படி ஆயிட்டு. மனசு ரொம்ப வலிக்குடா. என்ன மன்னிச்சிருடா. ஐயோ அம்மா, இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க? சும்மா இருங்க. சாபம் கீபம்லாம் எதுவும் இல்ல. அடிபடணும்னு இருந்திருக்கு, அடிபட்டுச்சு. அதுக்கு என்ன செய்யறது? அன்னைக்கு மழை வேற அதிகமா பெஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு டிரைவ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த நேரம் வேற மகா கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன். பத்ததுக்கு முன்னாடி ஒரு கார் பஞ்சர் ஆகி நின்றுருக்கு. அது சரி வர கவனிக்கல. கொஞ்சம் சைடா ஒதுங்கினே, இன்னொரு கார் வந்து இடிச்சு பேரிகேட்ல அடிச்சிருச்சு. லேசா போச்சு. மத்தபடி வேற என்னம்மா, ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேம்மா, கவலைப்படாதீங்க. வாங்க உள்ள போவோம். பாத்தியாட்டி, இதுதான் என் மோகம் படம். ஆனா நீ எப்படி இருக்க? சரியான விச சந்து. இப்ப கூட நீ திருந்திட்டனே, ஜானும் மகாவும் நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். ஐயோ அப்பா, சும்மா இருங்க. மகா, அம்மாவை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க. வாங்க, அழாதீங்க. எங்க வந்தீங்க? உள்ள வராதீங்க. ஒழுங்கு மரியாதையா அப்படியே வெளியே போயிருங்க. உங்களாலதான் இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கு. என் அண்ணன் உங்களாலதான் அடிபட்டு சாவோட விளிம்புக்கு போயிருக்கான். அண்ணியோட நிலைமைய பாத்தீங்களா? பரிதவிச்சு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாத்தையும் கலப்பி எல்லாத்தையும் பரிதவிக்க விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்து அழுது சீனா போடுறீங்களா? யாரு நம்பினாலும் சரி, நான் உங்களை நம்ப மாட்டேன். டேய், வாய மூடுறா. என்னடா பேசுற? அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம அம்மா. அவங்கள மரியாதை இல்லாம பேசுற. என்னனே பாசம் பொங்குதா? உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவங்கதான். அத மறந்துடாத. அம்மா இருங்க குழந்தை, தேவையில்லாம பேசாதீங்க. அண்ணி, நீங்க பட்ட கஷ்டம்லாம் இன்னும் படணுமா? அவங்கள உள்ள சேர்த்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க. எங்க வந்தீங்க? எங்கம்மா வந்தீங்க? அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி உங்களுக்கு மட்டும் அப்படியே கண்ல இருந்து கண்ணீர் அப்படி தார தாரையா வருது? எப்படிமா உங்களாலதான் இப்படியெல்லாம் நடிக்க முடியுது? போதும், உங்க நாடகத்தை இனி நம்புறதுக்கு இங்க யாரும் இல்ல. மரியாதையா வெளியே போங்க. ஜேம்ஸ் அண்ணே சொல்றது சரிதான். ஜாக்குலின், நிதானமா இரு. என்ன பேசுற? உள்ள போ. என்னனே, அம்மா பாசம் பொங்குதா? அவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா இப்படி பேசுற? இங்க பாரு ஜாக்லின், அண்ணன் சொல்றா, மரியாதையா உள்ள போ. அவங்க நம்ம அம்மா. அவங்கள மரியாதை இல்லாம பேசுன நடக்கிறதே வேற. உள்ள போக போறியா இல்லையா?
இங்க பாருனே, இன்னும் நிறைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க அவங்கள நம்புறீங்க. நான் சொல்றேன், அவங்க திருந்தவே மாட்டாங்க. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்க கண்ணீர் எல்லாமே போய் அத நீ நம்புறியா? இங்க பாரு, அவங்க ஏன் அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க. நான் அவங்கள நம்புறேன். நீ உள்ள போன்னு சொன்னேன். நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டதை தவிர வேற எதுவுமே இல்ல. இனி என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஜான், என்ன மன்னிச்சிருடா. உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை இங்க யாருக்குமே இல்ல. நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். நான் வரேன்டா. என்னம்மா நீங்க எங்க போவீங்க? சும்மா கோவப்படாதீங்க. ஆமா, அவங்க புரியாம பேசுறாங்க. நீங்களுமா உள்ள வாங்கம்மா. இல்ல ஜான், நீ சொன்னதே போதும். ஐயோ அம்மா, உள்ள வாங்க. அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? நே, நீ ரொம்ப கஷ்டப்பட போற. நான் சொல்றத சொல்லிட்டு அப்புறம் ஓ இஷ்டம். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? பார்த்தாச்சுல கிளம்புறது. ஏய், என்ன அறிவில்லாம பேசிட்டு இருக்க? உள்ள போ. என்னக்கா மாமியார் பாசம் பொங்குதா? பாத்து இங்க பாரு, அவங்க நல்லாவே நாடகம் போடுறாங்க. நம்பி நம்பி ஏமாற போற. ருக்கு, உள்ள போன்னு சொன்னேன். என்னதான் நீங்களுமா இவங்கள நம்புறீங்க? அதான் உங்க நிலைமைய கொஞ்சம் அது நினைச்சு பாத்தீங்களா? என்ன ருக்கு, அவங்க ஏன் அம்மா எனக்கு எதுவும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. நீ உள்ள போ. ஏய், அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா இருங்கப்பா. அம்மா உள்ள வாங்க, ஏன் ரூமுக்கு வாங்க. மகா, அம்மாவை கூட்டிட்டு வா. தேங்க்ஸ்டா. என்னம்மா இது, அம்மா பிள்ளைக்குள்ள இப்படி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏன் அம்மா ஏன் கூட இருங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் உங்களை ஏத்துக்குவாங்க. நீங்க உள்ள வாங்க. மகா, அம்மாவை கூட்டிட்டு வா. சரிங்க, வாங்க அத்தை. என்னம்மா நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள நுழையலாம் பாத்தியாடா? இல்ல அங்கிள், எனக்கு என்னமோ அவங்க திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது. போடா மடையா, நீயுமா அவளை நம்புற? அவ சரியான கைகாரி. உன்னைய நம்ப வச்சுட்டாளா? என்னப்பா, அம்மாவை எப்படி உள்ள விட்டீங்க? கார்ல உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளயும் நீங்க அம்மாவை உள்ள விட்டுருக்கீங்க. நான் எங்கடா விட்டேன்? அதான் உன் தம்பி ஜான் இருக்கான்ல, அவன் தான் கூட்டிட்டு போறான் அவன் ரூம பாக்க. இவன் திருந்தவே மாட்டான். பத்தாதுக்கு ஜான் வரப்போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த நேரத்துல வந்து உங்க அம்மாவும் நீலிக்கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நாடகம் போடுறா. அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கப்பா. அவங்க சரியான ஆளு. இதுங்கெல்லாம் அவங்கள எப்படி நம்புது? எனக்கு என்னமோ அவங்க திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது. டேவிட், உனக்கு ஒண்ணு தெரியாது. உனக்கு யார பார்த்தாலும் இப்படித்தான். நீயும் ஜானும் ஒண்ணுதான். இங்க பாரு, அவங்கெல்லாம் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. சரி விடுங்க, எல்லாம் காலம் மாத்தும். நீங்க சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. அங்கிள், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அதான் ஜாக்குலின் இருக்கா, ஜான் இருக்கான், அப்புறம் மகா இருக்கா, எல்லாரும் பாத்துக்குவாங்க. போடா, நீ வேற. உன் கல்யாணத்தை நடக்க விடாம அடுத்தால மழு கடிப்பாங்க. இவங்க வெளியே இருக்கும் போதே உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு நினைச்சோம். அதுக்குள்ளயும் இப்படி ஆயிட்டு ஜானுக்கு. இன்னும் என்னதான் ஆரம்பிப்பாங்களோ தெரியல. 2 நாள் பதுங்கி பம்மிட்டு இருந்துட்டு அப்புறம் என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு பாரு. நாம கல்யாணத்துல உறுதியா இருக்கோம்ல, யார் என்ன பண்ணி என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சும்மா தேவையில்லாம கவலைப்படாதீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் 2 நாளா ஹாஸ்பிட்டல் இருந்ததுல சரியா குளிக்க கூட டைம் இல்ல. நான் கிளம்புறேன். அப்புறமா ஜான வந்து பாக்குறேன்னு சொல்லுண்ணா. சரிடா, அப்புறமா பாப்போம். போயிட்டு வா அங்கிள். சரி டேவிட், அம்மாட்ட மறுபடியும் பேசணும்னு நினைச்சேன், முடியல. ஊருக்கு போயிட்டாங்களா? எங்க அங்கிள் இருக்க சொன்னா இருக்கிறாங்க, உடனே கிளம்பிட்டாங்க. நானும் ஜாக்குலின் தான் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம். சரிப்பா, அவளை கூட்டிட்டு போ. சரிங்க அங்கிள், அப்ப நான் வரேன். சரி டேவிட். என்னடா இவன் மச்சான் ஆக போற, இன்னும் உன்னை அண்ணன் அண்ணங்கிறான். அது பழக்க தோசம்பா, அதெல்லாம் மாத்த முடியுமா? முதல்ல 2 பேருக்கும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா அவனை மாப்பிள்ளன்னு சொல்லி பழகுவோம். அதுவும் சரிதான்டா. சரி சரி, என்ன நடக்குதுன்னு போய் பாரு. நீ எதுவுமே காட்டிக்காத, இல்லனா இவ அடுத்தால ஏதாவது வேலையை ஆரம்பிச்சிட போறா. சரிங்கப்பா.